எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 9th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. Ninth சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இது அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். முதல் கேள்வி, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி. இரண்டாவது கேள்வி, வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம். புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. பிறைநில பகுதி. பிறைநில பகுதி. அடுத்து, சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்கால கருவிகளை. அடுத்த ஆறாவது கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 4 மட்டும் சரி. என்னன்னு பாருங்க. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2, 3வது கூற்றும் தவறு. 1 மற்றும் 4 மட்டும் சரி. அடுத்து 7வது கேள்வி, செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாம் தவறு. ஆப்ஷன் ஏ. 8வது கேள்வி, தமிழகத்தின் ஆறுகள், குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. தவறு. நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. தவறு. அப்போ கூற்றும் காரணமும் தவறானவை. மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராய்வது பற்றி குறிப்பிடப்படும் இயல் தொல்லியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் தொல்மானுடவியல். தொல்மானுடவியல். ஆஸ்ட்ரலோபித்திசைன்கள் தோன்றிய காலம் எது? பாலூட்டிகள் காலம். ஆஸ்ட்ரோலாபித்திசைன்கள் பாலூட்டிகளின் காலம். அடுத்து, மறுமலர்ச்சி எங்கு தோன்றியது? ஐரோப்பா. ஐரோப்பா. இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை குறித்து ஆராய்தல். மண்ணடுக்கியல். அடுத்து, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் ஆஸ்மோலியன். ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம். புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? 454 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. மறுமலர்ச்சியின் காலம் எந்த நூற்றாண்டு? இதுக்கு சரியான விடை 15லிருந்து 16ஆம் நூற்றாண்டு. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். சித்திர எழுத்து. சித்திர எழுத்து. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம். சுமேரியரின் எழுத்து முறை கியூனிஃபார்ம்.
ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும். நடனமாடும் பெண். அடுத்து 22வது கேள்வி. இதுக்கு 4 மட்டும்தான் சரி. அதாவது பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர். 23வது கேள்வி. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். ஆப்ஷன் சி மட்டும் சரி. அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? ஆப்ஷன் சி சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். அடுத்து 25வது கேள்வி. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர். சரி. அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுக்காவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. சரி. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. எகிப்தின் நைல் நதியின் நன்கொடை என்றவர். எகிப்து நைல் நதியின் நன்கொடை என்றவர் ஹெரோடெட்டஸ். ஹெரோடெட்டஸ். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. கடல் வழியாக சங்ககாலத்தில் தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். கடல் வழியாக சங்ககாலத்தில் தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் எகிப்தியர். எகிப்தியர். எகிப்தின் பாரோ என்பது டேஸ் ஆகும். எகிப்தின் பாரோ என்பது டேஸ் ஆகும். தெய்வீக சக்தி. நீர்க்கடிகாரம் மற்றும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட 12 மாத நாட்காட்டியை டேஸ் உருவாக்கினர். சுமேரியர். சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு. சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி, அதாவது ஏ மற்றும் டி மட்டும் சரி. எகிப்திய அரசர் பாரோ என்ற சொல்லால் அழைக்கப்பட்டனர். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலை மம்மி என்று அழைத்தனர். இது இரண்டும் பி மற்றும் சி தவறு. சரியான கூற்றை தேர்க. 32க்கு ஆப்ஷன் டி, அதாவது ஏசிடி. ஏசிடி பி வந்து தவறு. அதாவது பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும். அனுபிஸ் இறப்பின் கடவுள். மரணத்திலிருந்து காப்பாற்றும் கடவுள் அனுபிஸ். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். 33க்கு ஆப்ஷன் ஏ. ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. 34க்கு ஆமோன் ஓர் எகிப்திய கடவுள். இதுதான் சரி. அடுத்து 35 சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? கரிகால் சோழன். கரிகாலன். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு.
புகழூர் கல்வெட்டு. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 39வது கேள்வி. ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2 சரி. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். 3 4 தவறு. 40வது கேள்வி. ஆப்ஷன் சி, அதாவது 3 மட்டும் சரி. சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்களின் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். இந்த 1 2 4 கூற்று தவறு. கல்வெட்டுகளை பற்றி படிப்பது கல்வெட்டியல். சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் எந்த மொழியில் உள்ளன? பிராகிருத மற்றும் தமிழ் மொழி. பிராகிருத மற்றும் தமிழ் மொழி. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் எது? அரிக்கமேடு. அரிக்கமேடு. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டவர் யார்? மூத்த பிளினி. மூத்த பிளினி. பதிற்றுப்பத்து எந்த அரசர்களை குறித்தும் அந்த நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகின்றது? சேரர்கள். சதுர வடிவிலான செப்பு நாணயம் யாரால் வெளியிடப்பட்டது? சோழர்களால். சங்க இலக்கியங்களில் பெண்பாட்புலவராக கண்டெடுக்கப்பட்டவர்? வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். எந்த குல மகளிர் உப்பு விற்றது குறித்து சங்க செய்யுள் குறிப்பிடுகிறது? உமணர். சங்க காலத்தில் தானியம் எந்த நிலத்தில் பயிரிடப்பட்டது? புஞ்சை நிலத்தில். இரும்பு உருக்கு உலை அமைந்திருந்த இடம். இரும்பு உருக்கு உலை அமைந்திருந்த இடம் கொடுமணல் குட்டூர். கொடுமணல் குட்டூர். நன்றி.